சிவராயனின் காதல் வெடிப்பு கதை அத்தியாயம் -4. கடந்த கால நிழல்கள் போர்வீரனின் ரகசிய அடையாள அத்தை வெளிப்படுத்தினதா? மீனாட்சியின் துரோகம் அம்பல இப்படுத்தப்பட்டு நீதி நிலைநாட்டப்பட்ட பிறகு கிராமத்தில் அமைதி திரும்பியது. சிவராயனும் அவரது மனைவிகளான அனாமிகா, ரஞ்சனி மற்றும் திபினியும் இதற்கு முன்பு நெருக்கமாக இருந்ததில்லை. ஆனால் புயலைத் தொடர்ந்து வந்த அமைதி ஒரு விசித்திரமான அமைதியின்மையைக் கொண்டு வந்தது. சில நேரங்களில் கடந்த காலம் புதைந்து இருக்காது, நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் அது உங்கள் கதவைத் தட்டுகிறது. ஒரு அந்நியன் வருகிறான். ஒரு மழைக்கால மாலைப் பொழுதில் வானத்தில் மின்னல் நடனமாட்டிய போது ஒரு மர்ம மனிதன் சிவராயனின் வாசலில் வந்தான். நனைந்து சோர்வடைந்து தெளிவாக கலக்கமடைந்த அவன் சிவராயனின் கண்களைப் பார்த்து, நான் உங்க அண்ணன் வெற்றிமாறன். சிவராயன் உறைந்து போனான். வெற்றிமாறன் 20 வருடங்களுக்கு முன்பு காணாமல் போன அண்ணன். இறந்துவிட்டதாக நினைத்த தம்பி. குடும்ப ரகசியங்கள் மீண்டும் வெளிப்படுகின்றன. சூடான உணவின் போது வெற்றிமாறன் உண்மையை வெளிப்படுத்தினார். அவர்களின் தந்தையுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டிற்குப் பிறகு அவர் வீட்டை விட்டு வெளியேறி ஊராக அலைந்து திரிந்தார். அவர் பெரிய தவறுகளைச் செய்திருந்தார். அன்றிலிருந்து ஓடிக்கொண்டிருக்கிறார். ஆனால் நான் திரும்பி வந்திருக்கிறேன், ஏனென்றால் என் கடந்த காலத்திலிருந்து ஒருவர் வருகிறார் என்று அவர் தனது குரலில் கனத்திருந்தார். அவர்கள் உங்களுக்காக வருகிறார்கள். அனாமிகா கண்களைச் சுருக்கினாள். யார்? வெற்றிமாறன் தயங்கினார். காளியரசன் என்ற ஒரு மனிதர். நான் ஒரு காலத்தில் ஒரு ஆபத்தான கடத்தல்காரருடன் பணிபுரிந்தேன். நான் அவரைக் காட்டிக் கொடுக்கும் வரை. புயலுக்கு முன் அமைதி. சிவராயன் மனம் உடைந்து போனான். குடும்பத்தை கைவிட்ட ஒரு சகோதரனை அவன் நம்ப முடியுமா? அல்லது இதெல்லாம் வேறொரு பொறியின் ஒரு பகுதியாக இருந்ததா? ரஞ்சனி சந்தேகப்பட்டாள். அவன் ஆபத்தை நேராக நம் வீட்டு வாசலுக்கு கொண்டு வந்தால் என்ன செய்வது? டிப்பினி, எப்போதும் போல மென்மையாக, ஆனால் அவர் விஷயங்களைச் சரிசெய்ய முயற்சித்தால் என்ன செய்வது? என்று கிசுகிசுத்தாள். அனாமிகா முன்னோக்கி வந்தாள். அப்போ ரெண்டுக்கும் நாங்க தயாராவோம். காளியரசன் வந்தால் நம்மளப் பாதுகாக்கிறோம். இருட்டில் ஒரு எச்சரிக்கை. அன்று இரவு யாரோ ஒருவர் கதவின் அடியில் ஒரு இரத்தச் சிவப்பு நோட்டை போட்டுவிட்டார். சிவராயன், நீ ஒரு காலத்தில் உன் கிராமத்தைக் காப்பாற்றினாய். இப்போது உன் குடும்பத்தைக் காப்பாற்ற முடியுமா என்று பார்ப்போம். காளியரசன் வந்திருந்தார். அவர் தனியாக இல்லை. சிவப்பு எழுத்துக்களில் எழுதப்பட்ட அந்த அச்சுறுத்தல் இரவை புயல் மேகம் போல ஆட்டிப்படைத்தது. சிவராயன் மொட்டை மாடியில் நின்றான். காற்று அவனைச் சுற்றி அலறிக் கொண்டிருந்தது. கண்கள் தொலைதூர இருளை நோக்கிப் பதிந்திருந்தன. காளியரசன் திரும்பி வந்திருந்தான். இந்த முறை அது தனிப்பட்ட விஷயம். பிளவுபட்ட குடும்பம். வீட்டிற்குள் பதற்றம் தலை தூக்கியது. ரஞ்சனி வெற்றிமாறனை நோக்கி, நீ இந்த வீட்டிற்குள் ஆபத்தை கொண்டு வந்தாய். நீ இன்னும் அவனுடன் வேலை செய்யவில்லை என்பது எங்களுக்கு எப்படி தெரியும்? என்று கூர்மையாகக் கேட்டாள். சோர்வாகவும் குற்ற உணர்ச்சியுடனும் இருந்த வெற்றிமாறன், நான் இருந்த அதே மனிதன் அல்ல. நான் உடைத்ததைச் சரிசெய்ய திரும்பி வந்தேன் என்று பதிலளித்தார். அனாமிகா அமைதியாக அவனது உடல் மொழியைப் படித்துக் கொண்டிருந்தாள். எப்போதும் சமாதானம் செய்பவளான திபினி அவர்களுக்கு இடையே நின்றாள். இப்போது நாம் ஒருவரையொருவர் பாதுகாப்பதில் கவனம் செலுத்த வேண்டும், பழி சுமத்துவதில் அல்ல. அச்சுறுத்தல் நெருங்கி வருகிறது. கிராமத்திலிருந்து செய்திகள் வரத் தொடங்கின. நள்ளிரவில் ஆற்றங்கரைக்கு அருகில் காணப்பட்ட அந்நியர்களின் கூட்டம். ஒரு கடைக்காரர் அமைதியாக இருக்குமாறு மிரட்டினார். சிவராயனின் வீட்டிற்கு அருகிலுள்ள ஒரு மரத்தில் செதுக்கப்பட்ட ஒரு செய்தி, நீங்கள் அனைவரையும் பாதுகாக்க முடியாது. காளியரசனின் ஆட்கள் இங்கே இருந்தார்கள். அமைதியாக பார்த்து கொண்டிருந்தனர். காத்திருந்தனர். நெருப்பால் சோதிக்கப்பட்ட ஒரு காதல். அச்சுறுத்தல் இருந்த போதிலும் சிவராயனுக்கும் அவரது மனைவிகளுக்கும் இடையிலான பிணைப்பு வலுவடைந்தது. ஒரு இரவு மென்மையான நிலவொளியில் அவர்கள் நால்வரும் ஒன்றாக அமர்ந்தனர். சிவராயன் அவர்களின் கைகளைப் பிடித்து கொண்டான். நான் 3 சக்தி வாய்ந்த, புத்திசாலித்தனமான பெண்களைக் காதலிப்பேன் என்று நான் ஒருபோதும் நினைத்து பார்த்ததில்லை. நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் சொந்த வழியில் எனக்கு பலத்தை அளித்துள்ளீர்கள். அனாமிகா சிரித்தாள். நீ போராடத் தகுதியானவன் என்பதால் நாங்கள் உன்னைத் தேர்ந்தெடுத்தோம். நாங்கள் வெறும் உங்க மனைவிகள் இல்ல. நாங்க உங்க படை. என்று ரஞ்சனி கண் சிமிட்டினாள். ஒன்றாக நாம் உடைக்க முடியாதவர்கள். டிப்பினி அவன் மீது சாய்ந்தாள். ஆனால் ஆழமாக பார்த்தால் உண்மையான போர் தொடங்கப் போகிறது என்பதை சிவராயன் அறிந்திருந்தார். முதல் தாக்குதல். மறுநாள் காலை திபினியின் பணியிடமான கிராமப் பள்ளி சேதப்படுத்தப்பட்டது. சுவர்களில் ஒரு குறிப்பு ஸ்ப்ரே பெயிண்ட் செய்யப்பட்டு இருந்தது. இது வெறும் ஆரம்பம்தான். திபினி மண்டியிட்டுச் சரிந்தாள். அவள் கண்களில் கண்ணீர். ஆனால் சிவராயன் அவளை எழுப்ப உதவி செய்து கூட்டத்தைச் சுற்றிப் பார்த்தான்.
இனி ஒளிந்து கொள்ள வேண்டாம் என்று அவர் கூறினார். காளியரசன் போரை விரும்புகிறாரா? அவர் அதைப் பெறுவார். கிராமவாசிகள் அவருக்குப் பின்னால் நின்றபோது, சிவராயன் தனது குடும்பத்தை மட்டுமல்ல, அவர்கள் நிற்கும் அனைத்தையும் பாதுகாப்பதற்கான முதல் படியை எடுத்தார். வள்ளியின் மீதான தாக்குதல் கிராமத்தையும் திபினியின் இதயத்தையும் உலுக்கியது. அவளுடைய அமைதியான உலகம் காளியரசனின் கொடுமையால் கரைப்பட்டிருந்தது. ஆனால் அவளை உடைப்பதற்குப் பதிலாக, அது ஒரு நெருப்பைப் பற்ற வைத்தது. டிபினியின் நிலைப்பாடு. அன்று மாலை, திபினி பாழடைந்த கரும்பலகையில் நின்றுகொண்டிருந்தாள். அவளுடைய குரல் அமைதியாக ஆனால் உறுதியாக இருந்தது. நான் ஓடமாட்டேன். நான் ஒளிந்து கொள்ளமாட்டேன். இது என்னுடைய இடம். எவ்வளவு இருட்டாக இருந்தாலும் நான் தொடர்ந்து கற்பிப்பேன். சிவராயன் அவளைப் பெருமையுடன் பார்த்தான். நீ பெரும்பாலான போர்வீரர்களை விட துணிச்சலானவன். அவளுடைய வலிமை மற்றவர்களுக்கு உத்வேகம் அளித்தது. ரஞ்சனி கிராமத்தைச் சுற்றி கண்காணிப்பை அமைக்கத் தொடங்கினார். அனாமிகா தனியார் பாதுகாப்பு காவலர்களை ஏற்பாடு செய்தார். வெற்றிமாறன், மீட்புப் பணியை நாடி, ரோந்துப் படைகளை வழிநடத்த முன்வந்தார். சிவராயன் போருக்குத் தயாரானான். ஒரு பயிற்சி மைதானம். ஆற்றங்கரையில் இருந்த ஆலமரத்தடியில், சிவராயன் இளம் கிராமவாசிகள் குழுவிற்கு பயிற்சி அளிக்கத் தொடங்கினார். காளியரசன் பயத்தை விரும்புகிறான். நாம் அவனுக்கு தைரியம் கொடுப்போம். கைகளில் குச்சிகளையும், இதயங்களில் நெருப்பையும் ஏந்தி, கிராம மக்கள் இரவும் பகலும் பயிற்சி பெற்றனர். ரஞ்சனி உத்திகளைக் கையாளவும், அனாமிகா நிதி மற்றும் பொருட்களை வழங்கவும் உதவினார். திபினி பள்ளியை பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பான புகலிடமாக மாற்றினார். அந்த கிராமம் உயிர் பிழைக்கவில்லை, மாறிக்கொண்டிருந்தது. காளியரசன் தனது நடவடிக்கையை மேற்கொள்கிறார். ஆனால் காளியரசன் பார்த்து கொண்டிருந்தான். காட்டில் ஒரு மறைவான தளத்திலிருந்து, அவன் ஏளனம் செய்தான். அவர்கள் ஒற்றுமையால் என்னை தோற்கடிக்க முடியும் என்று நினைக்கிறார்களா? நான் அவர்களை உள்ளிருந்து பிரிப்பேன். அவர் ஒரு உளவாளியை, ஒரு நம்பகமான கிராமவாசியை, சிவராயனின் வட்டத்திற்குள் அனுப்பினார். நெருக்கமான ஒருவரை, ஆபத்தான ஒருவரை. அன்று இரவு, சிவராயன் வீடு திரும்பியபோது, தனது வீட்டின் பின்னால் உள்ள இருளில் ஒரு நிழல் நழுவுவதைக் கண்டார். அவர் அமைதியாகப் பின்தொடர்ந்தார். கற்பனை செய்ய முடியாததைக் கண்டார். அவரது சொந்த ஆட்களில் ஒருவர் கிராமப் பாதுகாப்பு வரைபடத்தை ஒரு அந்நியரிடம் ஒப்படைத்தார். சிவராயனின் இரத்தம் குளிர்ந்தது. துரோகி. தேர்வு. உடனடியாக உளவாளியை எதிர்கொள்வதற்குப் பதிலாக, சிவராயன் அமைதியாகத் திரும்பினார். அவர் தனது மனைவிகளிடம் உண்மையைப் பகிர்ந்து கொண்டார். நாங்கள் வெறும் காளியரசனை எதிர்த்துப் போராடவில்லை. துரோகத்தை எதிர்த்துப் போராடுகிறோம். ஆனால் அது எங்களை உடைக்க விடமாட்டோம். அனாமிகா முன்னோக்கி வந்தாள். அப்போ இன்னும் ஆபத்தான விளையாட்டை விளையாட வேண்டிய நேரம் இது. அந்த உளவாளி தாங்கள் வெற்றி பெறுவதாக நினைக்கட்டும். அவங்களுக்கு போலியான தகவல்களைக் கொடு. என்று ரஞ்சனி சிரித்தாள். உண்மையான திட்டத்தைப் பாதுகாக்கவும், என்று திபினி தலையசைத்தாள். சிவராயன் அவர்களைப் பார்த்தான். அவனது பலம், அன்பு, வீடு. அப்படியானால் இந்தக் கிராமம் ஒன்றாகப் போராடுகிறது என்பதை காளியரசனுக்குக் காட்டுவோம். துரோகி கண்டுபிடிக்கப்பட்டான். ஆனால் சிவராயனும் அவன் மனைவிகளும் அவனை இன்னும் அம்பலப்படுத்த வேண்டாம் என்று முடிவு செய்தனர். அதற்கு பதிலாக, அவர்கள் சரியான பொறியை அமைத்தனர். அமைதியாக, புத்திசாலித்தனமாக, பொறுமையுடன். ஒரு ஆபத்தான விளையாட்டு தொடங்குகிறது. கிராமத்தின் கிழக்கு எல்லைக்கு அருகில் கைவிடப்பட்ட ஒரு கிடங்கில் அமைந்துள்ள, இரகசிய பாதுகாப்பு கிடங்கு பற்றி, கவனமாக திட்டமிடப்பட்ட உரையாடல்கள் மூலம் சிவராயன் உளவாளிக்குத் தெரிவித்தார். உண்மையில், அது காலியாக இருந்தது. ரஞ்சனி மற்றும் அவரது தொழில்நுட்பக் குழுவால் அமைக்கப்பட்ட மறைக்கப்பட்ட கேமராக்களைத் தவிர. எதிர்பார்த்தது போலவே, அன்றிரவு, துரோகி கையில் ஒரு டார்ச்சுடன் பதுங்கிச் சென்றான். கேமரா அனைத்தையும் படம் பிடித்தது. அவனது முகம், கைமாறு, மற்றும் காளியரசனின் ஆட்களுடனான சந்திப்பு. உளவாளி வெளிப்படுகிறார். மறுநாள் காலை, முழு கிராமமும் ஆலமரத்தின் அருகே கூடியது. சிவராயன் அவர்கள் முன் அமைதியாகவும் வலிமையாகவும் நின்றான். அனாமிகா ஏற்பாடு செய்திருந்த ஒரு ப்ரொஜெக்டரில் அவர் அந்தக் காட்சிகளை இயக்கினார். வேலு என்ற உளவாளி வெளிப்பட்டபோது கூட்டத்தில் பெருமூச்சு எதிரொலித்தது. ஒரு காலத்தில் சிவராயனின் குடும்பத்திற்கு நெருக்கமாக இருந்த நீண்டகால அண்டை வீட்டார் வேலு. கிராம மக்கள் நடுங்கிக் கொண்டே வேலுவை முன்னோக்கி இழுத்துச் சென்றனர். ஏன்? என்று சிவராயன் கேட்டான். வேலு வெட்கத்துடன் திரும்பிப் பார்த்தான். காளியரசன் எனக்கு நிலத்தையும், தங்கத்தையும் தருவதாக உறுதியளித்தான். நான் ஒரு முட்டாள். சிவராயனின் குரல் உறுதியாக இருந்தது. நீ என்னை மட்டும் காட்டிக் கொடுக்கவில்லை. முழு கிராமத்தையும் காட்டிக் கொடுத்தாய். ஆனால் நாங்கள் கொலைக்காரர்கள் அல்ல. நீ இந்த இடத்தை விட்டுப் போய்விடுவாய், திரும்பி வரவே மாட்டாய். கிராமவாசிகள் முணுமுணுத்துச் சம்மதித்தனர். வேலு நாடுகடத்தப்பட்டார். காளியரசனின் ஆத்திரம். தூரத்தில்,
வேலுவின் தோல்வி பற்றிய செய்தி காளியரசனுக்கு கிடைத்தது. அவனது கோபம் கட்டுப்படுத்த முடியாததாக இருந்தது. அவர்கள் என்னை அவமானப்படுத்தினார்கள். அவர்கள் விளையாடுகிறார்களா? நான் அவர்களின் வீட்டு வாசலில் நெருப்பை கொண்டு வருவேன். அவர் கட்டளையிட்டார், வயல்களை எரித்து விடுங்கள். அவர்களின் உற்சாகத்தை உடைத்து விடுங்கள். அன்று இரவு, தீப்பிழம்புகள் வானத்தை ஒளிரச் செய்தன. சிவராயனின் பல பயிர்கள் அழிந்தன. புகை நட்சத்திரங்களை மூடியது. ஆனால் பயத்திற்குப் பதிலாக, நெருப்பு வேறு ஒன்றைக் கொண்டு வந்தது, ஒற்றுமை. கிராமவாசிகள், இளைஞர்கள் மற்றும் முதியவர்கள், தண்ணீரின் வாளிகளுடன் ஒன்று கூடி, ஆற்றிலிருந்து வயல்களுக்கு ஒரு கோட்டை உருவாக்கினர். காயமடைந்தவர்களுக்கு திபினி உதவினார். ரஞ்சனி மீட்புப் பணிகளை வழிநடத்தினார். அனாமிகா அருகிலுள்ள நகரங்களிலிருந்து உதவி திரட்டினார். சிவராயன் அவர்கள் மத்தியில் அசையாமல் நின்றார். எதிரிக்கு ஒரு செய்தி. சூரிய உதயத்தில், சிவராயன் ஒரு சிவப்பு கொடியுடன் கிராம எல்லைக்கு நடந்து சென்று, அதை எரிந்த நிலத்தில் நட்டு, சத்தமாகப் பேசினார். காளியரசன், நீ எங்கள் நிலத்தை எரிக்கலாம். ஆனால் எங்கள் அன்பை அல்ல. எங்கள் தைரியத்தை அல்ல. இது உனக்கான இறுதி எச்சரிக்கை. அவரது குரல் பள்ளத்தாக்கு முழுவதும் எதிரொலித்தது. எங்கோ நிழலில், காளியரசன் பார்த்து கொண்டிருந்தார். முதல் முறையாக, அவர் பயத்தின் ஒரு மினுமினுப்பை உணர்ந்தார். கிராமம் இன்னும் புகையின் வாசனையுடன் இருந்தது, ஆனால் அதன் ஆன்மா எரியாதது. காளியரசன் கட்டவிழ்த்து விட்ட நெருப்பு, மக்களிடையேயும், சிவராயனுக்கும் அவரது 3 நம்பமுடியாத மனைவிகளுக்கும் இடையேயும், வலுவான பிணைப்புகளை உருவாக்கியது. மறுகட்டமைப்பு தொடங்குகிறது. சூரிய உதயத்தில், சிவராயன் கிராம மக்களுடன் தோளோடு தோள் நின்று, கருகிய மண்ணில் புதிய விதைகளை நட்டார். இந்த நிலம் இதற்கு முன்பு நெருப்பைக் கண்டிருக்கிறது. அது மீண்டும் பூக்கும், என்று அவர் பூமியில் கைகளை ஆழமாக ஊன்றிக் கூறினார். அனாமிகா நகரத்திலிருந்து கட்டுமான குழுக்களை அழைத்து வந்தார். நாங்கள் மீண்டும் கட்டுவது மட்டுமல்ல, நாங்கள் மேம்படுத்துகிறோம், என்று அவர் புதிய வீடுகள் மற்றும் பள்ளிகளுக்கான வடிவமைப்புகளை வரைந்தார். ரஞ்சனி கிராமம் முழுவதும் பாதுகாப்பு வலையமைப்பை உருவாக்கி, உள்ளூர் மக்களை வாக்கி டாக்கிகள் மற்றும் கேமரா நிலையங்கள் மூலம் இணைத்தார். இனி ஆச்சரியங்கள் இல்லை, என்று அவர் அறிவித்தார். திபினி குழந்தைகளையும் பெரியவர்களையும் தனது பராமரிப்பில் எடுத்துக்கொண்டு, பள்ளியை ஒரு தற்காலிக தங்குமிடம் மற்றும் குணப்படுத்தும் மையமாக மாற்றினார். போருக்கு முன் ஒவ்வொரு இதயத்திற்கும் அமைதி தேவை, என்று அவள் கிசுகிசுத்தாள், கருணையுடனும் வலிமையுடனும் கற்பித்தாள். காளியரசனின் திருப்பம். கிராமவாசிகளின் ஒற்றுமையால் கோபமடைந்த காளியரசன், இதுவரை இல்லாத அளவுக்கு மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். வெற்றிமாறன் எழுதியதாக கூறப்படும் ஒரு போலி கடிதத்தை அவர் கிராமத் தலைவருக்கு அனுப்பி, பின்வருமாறு கூறினார்: சிவராயன் முழு கிராமத்தையும் தனது கட்டுப்பாட்டில் எடுக்க திட்டமிடுகிறான். அவன் உங்கள் ஆட்சியாளராக விரும்புகிறான். கிசுகிசுக்கள் தொடங்கின. சந்தேகங்கள் விதைக்கப்பட்டன. கிராமத் தலைவர் சிவராயனை குழப்பத்துடனும், வேதனையுடனும் எதிர்கொண்டார். இது உண்மையா, சிவராயன்? இந்த நெருக்கடியை அதிகாரத்திற்காகப் பயன்படுத்துகிறீர்களா? உண்மை அல்லது பொறி? சிவராயன் சளைக்கவில்லை. அந்தக் கடிதத்தை கூட்டத்தின் முன் தரையில் வைத்தார். இது என்னுடைய கையெழுத்து இல்லை. இது காளியரசனின் விஷம். நாம் ஒருவருக்கொருவர் விரோதமாக மாற வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். பின்னர் அவர் வெற்றிமாறனை நோக்கி, நீங்கள் உண்மையிலேயே எங்களுடன் இருந்தால், எங்களுடன் பகிரங்கமாக நில்லுங்கள். வெற்றிமாறன் குரல் நடுங்க, முன்னேறிச் சென்றார். நான் பல தவறுகளைச் செய்தேன். ஆனால் இதுதான் என் உண்மை. அவர் அந்தப் போலிக் கடிதத்தை கிழித்துவிட்டு, கிராமத்திற்குத் தலை வணங்கினார். நான் என் சகோதரனுடன் நிற்கிறேன். நான் இந்த கிராமத்துடன் நிற்கிறேன். கிராம மக்கள் கைதட்டினர். தலைவர் சிரித்தார். அவரது சந்தேகம் நீங்கியது. நெருப்பு வெளிச்சத்தில் காதல். அன்று இரவு, நட்சத்திரங்கள் வானத்திற்குத் திரும்பியபோது, சிவராயன் கோயில் படிகளுக்கு அருகில் அனாமிகா, ரஞ்சனி மற்றும் திபினியுடன் அமர்ந்தார். காதல் மென்மையான ஒன்று என்று நான் நினைத்தேன். ஆனால் எங்களுடையது எக்கினால் ஆனது, என்று அவர் கூறினார். அனாமிகா அவன் மீது சாய்ந்தாள். காதல் என்பது ஒரு உத்தி. காதல் ஒரு போர், என்று ரஞ்சனி சிரித்தாள். காதல் குணப்படுத்துகிறது, என்று டிபினி கிசுகிசுத்தாள். ஒன்றாகச் சேர்ந்தால், அது உடைக்க முடியாதது, என்று சிவராயன் தலையசைத்தான். ஆனால் காட்டில் வெகு தொலைவில், காளியரசன் தனது இறுதிச் செயலுக்குத் தயாரானான். அவர் நெருப்பு விளக்கில் கிசுகிசுத்தார். ஒற்றுமைதான் அவர்களின் பலம் என்றால், நான் அவர்களை உள்ளிருந்து உடைப்பேன். சிவராயனின் காதல் வெடிப்பு கதை அத்தியாயம் -5 தொடர்.